எப்பா உன் பிளானுக்கும் நமக்கும் ஒத்து வராது. அதுக்கு ஒரு செல்லம். கோடி கோடியா சொத்து இருக்குன்னு சொன்னப்ப நமக்கு அது வேணாம்பா. அது ஒரு செல்லம். அங்க வந்திருக்கான் பாரு எமகாதக ரங்க, அவனுக்கு ஒரு செல்லம். என்ன போய் தீ மிதிக்க சொல்றான். குழந்தையிலேருந்து எனக்கு தீய கண்டா பயம். அதை விட்டுட்டு நான் வரேன். அத பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு பதில் நீ மிதிக்க போறியா? இல்ல, உனக்கு பதிலா அவனை மிதிக்க வைக்க போறேன். எப்படி? நீ ரங்கனோட தீ மிதிக்கிற இடத்துக்கு போ. நான் நம்ம ஆட்களை அனுப்பி இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அவனை நெருப்புக்குள்ள தள்ளி விட்டுடுக்க. தானா உழுந்து செத்ததாக தேவகியை நம்ப வச்சிருவோம். அதே அப்பா உடம்பெல்லாம் மூளையா உனக்கு. உன்னோட இத்தனை வருஷமா பழகி பல யோக்கியமான விஷயத்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொலைய பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிறது மட்டும் கத்துக்கல. எப்படி? முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் கத்துக்கலாம். வெரி குட் தலைவா. வர இது ராதா, இப்ப ரவி வருவா. அவன் அவஸ்தப்படுறத இங்கே மறைஞ்சிருந்து நல்ல வேடிக்கை பாரு. தீ மிதிக்க போறிய மாப்பிள, உன்ன மாதிரி அக்கா விசுவாசி நான் பார்த்ததே இல்ல. பாரு எவ்வளவு பக்காவா முடிக்க போறேன்னு. ஏன்னா எனக்கு பதில் நீ தானே தீல இறங்க போற. உச்சன் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் வந்து சாக போற. இவன் கூட ஒரு பொண்ணு வந்து அவனை கடத்தி அனுப்பிச்சிட்டோம். தூக்கி போறாங்க நெருப்புல.
மோசிங்கிறவனை உயிரோடவோ அல்லது பணமாவோ கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்களே, அது ஒண்ணும் மாத்தம் இல்லையே. புரட்சி இயக்கமாவது புண்ணா கேட்குமாவது அந்த மாதிரி ஒரு இயக்கமும் கிடையாது. மோர்சிங்கிற பேர்ல ஒரு தலைவனும் கிடையாது. நாங்க எதுக்கா 1 லட்சம் ரூபாய் தரணும்? என்னது, அப்படி யாருமே கிடையாதா? சார், நீங்க யார் பேசுறது? நான் டிஐஜி பேசுறேன். தப்பான செய்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? மாமா, நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். புரட்சி இயக்கம் கிடையாதா, மோசிங்க கிடையாதா, 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடையாதா அப்படின்னு டிஏஜியே சொல்றாரு. போலீஸ் தேடாத ஆளை நம்ம தீர்த்து கட்டிட்டா என்னங்க ஆகும்? ஒண்ணும் ஆகாது. போலீஸ் நம்மளை தேடி வரும். நெஞ்சே வெடிச்சிருந்தா மகேஷ், தப்பு பண்ணிட்டோம்டா மகேஷ், தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. என்னடா என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? இந்த கொலையில நீங்களே என்ன மாட்டி விட்டுடுங்க போல இருக்க. நாங்களா வழிய போய் சொல்ல மாட்டோம். வம்பு விவகாரம்னு வந்துச்சு, உண்மையை சொல்லாமலும் இருக்க மாட்டோம். இல்லடா மகேஷ்? கரெக்ட். அட பாவீங்களா, அப்ப எங்க கம்பிதான். இத பாரு பாமா, எங்களுக்கு கொள்ளையிலயும் பங்கு வேண்டாம், கொலையிலயும் பங்கு வேண்டாம். என்னடா மகேஷ்? ரொம்ப கரெக்ட். ஆளை விடு. இத பாருங்க, நிச்சயமா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த கொலையில நீங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா எங்க அண்ணன் முதலாளி சந்திரசேகர கொன்ன குத்தத்துக்கு உங்களை மாட்டி விடாம மட்டும் நான் உள்ள போக மாட்டேன். மிரட்டுறியா? மாட்டி விட நான் மட்டும் உள்ள போக மாட்டேன். தப்பிச்சோட எல்லாரும் உள்ள போனோம். என்ன சொல்றீங்க? நடந்தது இதுதான்ப்பா. தேவிக்கு ரூம்ல படுத்திருக்கான். சந்திரசேகருடைய ட்ரெஸ்ஸை எனக்கு மாத்தி விட்டு அவளை பலாத்காரப்படுத்துற மாதிரி நடின்னு சொன்னது இவளோட அண்ணன் தான். அடையாளம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் தேவகியை கட்டி பிடிச்சேன். உடனே பட்டார்னு ஃபிளவர் பத்தால என் தலையில ஓங்கி அடிச்சுட்டு அவ வெளியே ஓடிட்டான். ஏற்கனவே சந்திரசேகரனை கொலை செஞ்சுட்டு அவன் பாடியை ரெடியா வச்சிருந்தான் உன் மாமன். நானும் இவனும் தான் அந்த பாடியை இழுத்துக்கிட்டு போய் தேவகி ரூம்ல போட்டுட்டு மறைஞ்சுக்கிட்டோம். சந்திரசேகரனை கொலை செஞ்சது தேவகி தான் எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவகி என்ன அடிச்சதுனால ஏற்பட்ட காயத்தோட இந்த தழும்புதான். ஆக கொலைகார இவளோட அண்ணன். நீ ஏமா பயந்து நடுங்கிற? கொலையை பண்ணிட்டு சாமர்த்தியமா தப்பிக்கிற கலையில கைட்டு வந்தவர் எங்க மாமா. அவர்கிட்ட போய் இந்த கொலையை பத்தி சொன்னா அவரே பாத்துக்கிறாரு. அங்க பாரு. இங்க பாரு. பண்ணிட்டு இருக்கேன். சந்திரசேகர் சொத்துக்களை இனிமே உங்ககிட்ட இருந்து தவணை முறையில வாங்க போறதில்லை, ஒரே அடியா அடைய போறேன். சொத்துக்கு ஒரே வாரிசு ராதா. இன்னும் 10 நிமிஷத்துல டைம் பாம்பு அடிச்சு க்ளோஸ் ஆகும். தேவகி, உன் அருமை காதலன் தரணா என்ன பத்தி துப்பு துளக்கிறதுக்காக மோர்சிங் வேஷம் போட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கிறான். இதை தெரிஞ்சுட்டு என் தங்கச்சி அவனை தீர்த்து கட்டிட்டான். இப்போ உன் தம்பி கையால நான் ஷூட் பண்ணி கொல்ல போறேன். சொத்துக்கு வாரிசான அவளும் கார்டியனான நீயும் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வாரிஸ். ரங்கா, இந்த துப்பாக்கி உன் கையாளிய தேவகியை சுடு. சுடு. நீ இன்னும் சாகலையா? உன்ன மாதிரி அயோக்கியன் எல்லாம் உயிரோட விட்டுட்டு நான் சாக மாட்டேன்டா. உன் தங்கச்சி என்ன குத்துனது நான் வச்சிருந்த பொய் கத்தி. உண்மையை சொல், சந்திரசேகரன் நீ தானே கொன்னே? இல்ல, தேவகி நான் கொண்டான். என்னடா கதைய மாற்றேன். தங்கச்சி அவ புருஷன் ஒரே அடியில உண்மையை கட்டிட்டாங்க. என் தங்கச்சி நடந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாளா? வேற என்ன பண்றது? உன்னோட சேர்ந்து நாங்களுமா ஜெயிலுக்கு போக முடியும்?
எங்களை காப்பாத்துறேன்னு பலராம் சொன்னாரு. அதுதான். கம்பி என்ன எங்களுக்கு தெம்பு இல்ல, அதனாலதான் கட்சி மாறிட்டோம். அடே துரோகி, என்ன காட்டி கொடுத்துட்டியா? இல்லையே. என்னமோ சண்டை போடுறானுவோ. ஒவ்வொரு ரவுடி பசங்க உடம்புலயும் மோதிரப்பு செயினுமா காய்ச்சி காய்ச்சி தொங்குது. அவன் கீழே விழுகிறானோ அப்படியே அமுக்கி எல்லாத்தையும் உருவிக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு தான் இந்த ஐடியா வருது. மூணா பங்கு போட்டுக்கோமா? எதை பங்கு போட்டுக்கிறது? எதடா அடிச்சுட்டு எங்க கொடுத்தீங்க? உங்க அம்மா லேசுப்பட்டவன் இல்ல, தங்கத்தை தான் அங்கத்துக்குள்ள எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கிறான். உற்சாசனம் மாதிரி துகில் உரிச்சாதான் இவன் சரிப்பட்டு வருவான். அப்பா, நீ இதுக்காக எதை வேணும்னாலும் உருவு, நான் தயார். இதுதான் உரியறாங்களா இல்ல வேற ஏதாவது?
ஐயோ ரங்கனை இவர் கூட்டின மாதிரி இவரை நாம கூட்டணுங்க. படு 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 படு. பெரிய பூட்டா போட்டு போட்டணும். எங்கடா கடிதம் உனக்கினமும் மனம் எழுதும் அன்பில் 2 அன்றில் கொஞ்சம் சொந்தம் விடாது அன்றும் இன்றும் என்றும் இந்த பந்தம் விடாது